உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வானதி வந்துட்டு இங்கே பாண்டி கூட பீகாருக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் டாக்டர் வந்துட்டு பக்கம் பக்கமாக வானதிக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதில் பீகாருக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த வானதி கொஞ்சம் குழப்பமாகிட்டாங்க. இப்போது நம்ம கடையை பார்க்குறதா இல்லை பீகாருக்கு போகிறதா, அங்கேயும் போகணும்னு ஆசையாக இருக்குது. கடை தொடங்கி 1 மாதம்தான் ஆகுது, இதையும் விட்டுட்டா போயிருங்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது இங்கே பாண்டிக்கிட்ட அதை பற்றி மெடிக்கலில் பேசும்போது அப்போது இங்கே பேசிகிட்டு இருக்க டைமில் டாக்டரும் வந்துட்டு என்ன வானதி பேஷண்ட்டெல்லாம் நின்றுட்டுருக்காங்க, இப்படி இருந்து பேசிகிட்டே நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே பாண்டிக்கு கோபம் வந்து என்கிட்ட தானே அவள் பேசிகிட்ருக்கா, அவள் வேலையை அவளுக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் எதுக்கு இப்படி வந்து எல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு இப்போது 2 பேருக்கும் கிளாஷ் ஆகி இந்த விஷயத்தில் டாக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆன உடனே என்ன நீ வந்துட்டு எதுக்கு அவகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கணும், வியாபாரம் நடக்கிற டைமில் பேஷண்ட்டை நிற்கும் போது அதை தானே பார்க்க முடியும், இங்கே நான் அனுப்பிட்டே இருக்கும்போது என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இங்கே டாக்டர் ஒரு சைடு பேச, இங்கே பாண்டி ஒரு சைடு பேச, நீ யார் அவகிட்ட பேச, இப்படி மாற்றி மாற்றி கேட்டு ஒரு வழி அங்கே சண்டை ஆகும்போது டாக்டர் வேணும்னே பாண்டியை வெறுப்பேற்றுறதுக்காகவே இங்கே வானதி கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் வானதி நீ ஏன் டாக்டரை எதிர்த்து பேசுகிற, டாக்டர் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டாரு, நீ இப்படி தான் பாண்டி எப்போ பாரு யோசிக்காமல் இப்படி பேசிடுற, டாக்டரை பற்றி பேசினாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த வாட்டியும் டாக்டருக்கே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் டாக்டர் இங்கே உள்ள விளையாடுற விளையாட்டு பாண்டிக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது பாண்டி என்னதான் சொன்னாலும் வானதி வண்டையில் ஏறவே ஏறாது, பட்டு தான் திருந்துவாங்க வானதி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ சோழன் கேட்குறாரு, ஆமாண்ணே நான் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன், ஆமாம் எத்தனை பேருக்கு என்னன்னு சொல்லிடு, நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் வேறு யார் யார் எக்ஸ்ட்ரா வராங்க அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு சொல்கிறாங்க, இல்லை சோழன் இங்கே உங்கள் அத்தை வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தோம், அங்கே உங்கள் அத்தையும் கார்த்திகாவும் வரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்கள் பெரியப்பா வர்றது டவுட்டு தான் போல் அப்படிங்கிறாங்க. நான் அங்கே போய் சொல்லவே வேணான்னு சொன்னேன், நீங்கள் போய் அங்கே சொல்லிட்டு வேற வந்திருக்கீங்களா, அங்கே வந்து அவ்வளோ தூரம்லாம் அவங்களால வர முடியுமா அப்படிங்கிறாரு. சோழன் அவங்களே வரேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் வந்தால் மட்டும் கல்யாணத்திலே பார்த்தில்ல நிலா வந்து நின்றுட்டு ஏண்டா இதென்ன துப்பாக்கியை வச்சிட்டு இருக்கான், எங்களை சாவடிக்கிறதுக்கு தான் இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டியான்னு அந்த கஸ்தூரி என்னென்ன பேச்சு பேசிச்சு, நீயே பார்த்துட்டு தானே இருந்த அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன சோழன் துப்பாக்கியை வச்சுட்டு அப்படி வருவாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியுமா என்ன, திடீர்னு வந்து அப்படி நின்னா யாராக இருந்தாலும் பயப்பட தானே செய்வாங்க, சும்மா ஏதாவது பேசணுமேன்னு பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் ஏதாவது சொன்னால் மட்டும் என்னவே சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அமைதியாக இருங்க சோழன், சொல்லணுங்கிறதுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம், அண்ணன் ஆசைப்பட்டார்ல சொல்லிட்டோம், அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன நீங்கள் டிக்கெட் தானே கேட்டீங்க, நீங்கள் கார்த்திகாக்கும் அவங்க அம்மாக்கும் போட்டுக்கோங்க டிக்கெட்டை அப்படிங்கிறாங்க. சரி சரி போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு டேய் பாண்டி உன் சைட்லேருந்து யார் யாரா வராங்க அப்படிங்கிறாங்க. என் சைட்லேருந்து யாரா வரப்போறா, அங்கே வானதிக்கு மட்டும் போட்டுக்கோடா அப்படிங்கிறாங்க. வானதிக்கு மட்டுமா, ஏண்டா அவங்க வீட்டில் யாரும் வரலையா அப்படிங்கிறாங்க. எப்படிரா பீகார் வரைக்கும் அவங்கெல்லாம் வருவாங்களா, அவங்களாம் கல்யாணத்துக்கு வருவாங்க, வானதிக்கு மட்டும் நீ போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ பல்லவன் பார்த்துட்டு ஏன்னா கண்ணனை கூப்பிடல நீ அப்படிங்கிறாங்க. எப்படிரா நானும் வந்துட்டேன், கடையிலே பூட்டிட்டு வந்துட்டா, அப்புறம் நிறைய வண்டியெலாம் நிற்குதுடா, அப்புறம் ரெகுலராக வர கஸ்டமர்லாம் போயிடுவாங்கடா, கடை பூட்டியிருக்கும் சும்மா சும்மா பூட்டி வைக்கிறானுங்கன்னு போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் தாண்டா கஷ்டப்படணும் அப்படிங்கிறாங்க. சேரனும் பார்த்துட்டு சரிடா கண்ணை எதுவும் வருத்தப்படலைல நீ சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. அண்ணா அவன் அதுக்கு மேலேண்ணே அவனே சொல்லிட்டான், நீ போயிட்டு வந்துடுண்ணே கல்யாணத்துக்கு நான் வந்துடுறேன்னு அவனே சொல்லிட்டான், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா அப்போ நான் வானதிக்கு மட்டும் டிக்கெட்டை போட்டுறவா அப்படின்னு இங்கே சோழன் கேட்குறாரு. ஆமாண்டா வானதிக்கு போட்டுக்க அப்படிங்கிறாங்க. ஏனில உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் நானும் அங்கே வந்துடுறேன், இன்னும் திவ்யா சோபனா அவங்களெல்லாம் கூப்பிட்டா அதெல்லாம் முடியாது சோழன், கல்யாணத்துக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கலாம், இப்போ நமக்கு மட்டும் டிக்கெட் போடுங்க போதும், நோட் பண்ணிக்கிட்டீங்களா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நான் போய் டிக்கெட் போட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சரிடா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்ட்டு வெளியே கிளம்பி வராரு. இப்போ நடேசன் பார்த்துட்டு என்ன என்கிட்டலாம் கேட்க மாட்டிங்களா, எல்லாருக்கிட்டே மாற்றி மாற்றி கேட்டிங்க, என் சைட்லேருந்து யார் வராங்கன்னா ஒருத்த கூட கேட்கவே இல்லை, ஏன்டா என்கிட்டலாம் கேட்க மாட்டியோ அப்படின்னு சோழனை பார்த்து கேட்குறாரு. உங்களை கூப்பிட்டு போகிறதே பெருசு, இதில் உங்கள் சைடில் யார் வராங்கன்னு வேறு கேட்கணுமா, ஆமாம் அப்படி யாரை நீங்கள் கூப்பிட்டு வர போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் ஆள் இல்லையா, நானும் கூப்பிட்டு வருவேன்டா அப்படிங்கிறாரு. ஸோ சோழன் கடுப்பாயிட்டு நீங்கள் கூப்பிட்டு வரதுனா உங்கள் காசில் சொந்த செலவில் டிக்கெட் போட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்துக்கோங்க, அவங்களுக்குலாம் என்னால் டிக்கெட் போட முடியாது அப்படின்ட்டு விறுவிறுன்னு சோழன் போயிடுறாரு. நிலா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏமா அவன் அப்படி சொல்லிட்டு போகிறான் நீ சிரிக்கிறியோ அப்படிங்கிறாரு. ஆமாம் அங்கிள் உங்கள் சைட்லேருந்து யார் வர போகிறாங்க, அதான் உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் அண்ணன் வீட்டிலலாம் போய் சொல்லிட்டு வந்துட்டோம், இன்னும் வேறு யாருக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதுவும் பீகாருக்கு வர்றதுக்கு வேறு யாராவது முக்கியமானவங்க இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு சரி சரி வேணாம் ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கிறாங்க. இல்லையே ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்ததே, ஆமாம் யார்
யார் இந்த ஸ்பெஷல் பர்சன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஸ்பெஷல் பர்சனாக இருந்தால் தான் கூப்பிடணுமா? அப்படியே கூப்பிடணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். சரி சரி விடு, அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு வரதுக்குலாம் அவங்களுக்குலாம் டைம் இல்லை, அவங்க நடத்துகிற வேலை அந்த மாதிரி, அதெல்லாம் விடு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாரை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. புரியாமையே இருக்கட்டும், அப்படி நோண்டி நோண்டி எதையாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பேன். அதான் டிக்கெட் போட முடியாதுன்னு அவன் போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு என்ன கேட்டுட்டு இருக்கா, போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டு விறுவிறுன்னு போயிடுறாரு. ஸோ நிலா வந்து யோசிக்கிறாங்க, யாரை சொல்லியிருப்பார் இவர் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே நிற்கும்போது பல்லாம் வந்து பார்த்துட்டு, என்ன நீ அந்த ஆள் சொன்னதை வச்சா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, வாங்க நீ நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீங்கள் போய் இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னு இந்த வரண்ட பல்லவா அப்படின்ட்டு வந்து இங்கே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலே வந்து இப்போது டிக்கெட்லாம் போட்டுட்டு சோழனும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே டே எல்லாருக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுடா, எல்லாருக்கும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் கிடச்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இருந்தால் ஐயோ அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நான் விட்டுருவேன் நானுங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே கம்பார்ட்மெண்ட் தான், அப்படி ஜாலியாக நம்ம போகலாம் பேசிக்கிட்டே 2 நாள் அப்படிங்கிறாங்க. நீலாவும் சிரிச்சுக்கிட்டே அப்படிங்கிறாங்க. இப்போது பாண்டியை பார்த்துட்டு, டே வானதிக்கும் போட்டேன்டா, ஆனால் ஒன்று அங்கேயும் வந்து சும்மா அங்கேயும் எங்கேயும் உட்காந்துக்கிட்டு சும்மா நொய் நொய் நொய்னு அவள் பேசிகிட்டே இருக்கக்கூடாதுரா, இப்போவே சொல்லி வச்சிரு அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு, என்ன சோழன் நீங்கள் மட்டும் வாயை அப்படியே அமைதியாக வச்சுட்டு பேசாமே வருவீங்களா, அது என்ன வானதிக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏனிலா நான் பேசுகிறதும் அவள் பேசுகிறதும் ஒன்றா, அவள் வாயை திறந்தாலே எதை வச்சு சண்டை போடுவான்னு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சோழன், நீங்களே எதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. சரிண்ணா சோழன் அப்படியே அமைதியாகிடுறாரு. சரிண்ணா இப்போ பாண்டியும் வெளியில் வந்துட்டு வானதிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் இங்கே வானதி பிஸியாக இருக்காங்க, கடையில் ஃபோன் எடுக்கலை. சரிண்ணா திரும்பவும் கூப்பிட்றாரு, அப்போ எடுக்கலைங்கும் போது பல்லவன் பார்த்துட்டு, என்னண்ணா வானதிக்கு ஃபோன் எடுக்கலையா அப்படிங்கிறாங்க. தெரிலடா, கடையில் வேலையாக இருப்பா போல இருக்குது, அப்புறமா பார்த்துட்டு கூப்பிடுவா அப்படின்ட்டு உள்ளே வராங்க. கரெக்டாக பார்த்தா வானதியோட கால் வருது. சொல்லு பாண்டி அப்படிங்கிறாங்க. என்ன வானதி பிஸியாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டி, பேஷண்ட் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க மெடிக்கலில், நான் அப்படியே அது இதுன்னு மாத்திரையை எடுத்து கொடுத்து ரொம்ப டயர்டாகிட்டேன் பாண்டி அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரிடி அப்படிங்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்ன, நான் என்ன கேட்கல அப்படிங்கிறாரு. ஆமாம் நான் ஏதாவது வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன், நீ கேட்டியா, இப்போ மெடிக்கல் ஷாப் எடுத்து நடத்து, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு, இப்போ நான் மட்டும் இங்கே கடந்து மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது நான் சொன்னேனா, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போ, அதுக்கப்புறமா மெடிக்கல் ஷாப் வையின்னு தானே சொன்னேன், இப்போ என்ன என்னையே திருப்பி விட்றியா நீ அப்படிங்கிறாங்க. போ பாண்டி, இங்கே நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, அப்புறம் தான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் செட் ஆயிரும் வானதி, புதுசாக இப்போ தானே போய் நிற்கிற, அதனால உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே பழகிரும் விடு அப்படிங்கிறாங்க. சரி ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. அது உனக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சிடி, சோழன் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டான், அதை சொல்கிறதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாரு. டிக்கெட்டா, பீகார் போகிறதுக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, என்ன ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி, இப்போது நான் பீகாருக்கு வரதா வேணாமான்னு ஒரு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி திடீர்னு இப்படி சொல்கிற, நீ தானே வரேன் பாண்டி போகலாம் பாண்டி, வீட்லேயே எதுவும் சொல்லலை போ வேணான்னு சொன்னாங்களாலும் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னேன், இப்போ என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் பாண்டி நினச்சேன், ஆனால் டாக்டர் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இப்போ நாங்கள் வரணுமா வேணாமான்னு எனக்கு யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது டாக்டர் சொன்னாரா, ஏன் அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி மரியாதையே இல்லாமல் பேசுகிற அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்ன மரியாதை, நீ வேணா டாக்டர்னு மரியாதை கொடு, என்னெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. நீ இப்படி தான் பாண்டி டாக்டரை பற்றி பேசினாலே டென்ஷன் ஆகுற, சரி விடு அதை அப்படிங்கிறாங்க. ஆஹா நீ எதுக்கு இப்படி சொன்ன, பீகாருக்கு வரவா வேணாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்கிற, ஏன் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படிங்கிறாங்க. அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலை பாண்டி, கடையை 6 நாள் விட்டுட்டு வந்தா அதுக்கப்புறம் வந்தால் பழைய மாதிரி இருக்காது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி என்னை குழப்பி விட்டார் பாண்டி, அதுதான் இப்போ எப்படி நான் மெடிக்கலை விட்டுட்டு வரதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே வானதி ஒரு மாதிரி குழப்பத்திலே பேசவும் பாண்டிக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம் நீ இப்போ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் இங்கே மெடிக்கல் ஷாப்பில் தான் இருக்கேன் பாண்டி அப்படிங்கிறாங்க. சரி இரு நான் வரேன் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி ஃபோனை வைக்க போகும்போது, சரி நீ ஏதாவது சாப்பிட்டியா, ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படிங்கிறாரு. இல்லை பாண்டி எனக்கு சாப்பிடலாம் எதுவும் வேணாம், ஜூஸ் இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வரியா அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் வாங்கிட்டு வரேன் நீ வெய் அப்படின்ட்டு இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பாண்டியும் ஜூஸ் வாங்கிட்டு அங்கே மெடிக்கலுக்கு போகிறாரு. அங்கே போனால் அப்போதைக்கு ஒரு 2-3 பேர் தான் நிற்கிறாங்க. இப்போது பாண்டி வந்துட்டு அப்படி வெளியில் நின்று வண்டி நிப்பாட்டின உடனே வானதி ஜூஸ் வாங்கிட்டு வந்திருப்பான் பாண்டி அப்படின்ட்டு, செல்வம் நீ பார்த்துக்கோ இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வந்தோடனே வா பாண்டி அப்படிங்கிறாங்க. என்னடி இவ்வளோ டயர்டாக இருக்க பார்க்குறதுக்கே, இந்த முதல்ல இந்த ஜூஸை குடி அப்படிங்கிறாரு.
சரிண்ணா இப்போ ஜூஸை குடிச்சிட்டு இருக்கும்போதே ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி சொன்ன திடீர்னு அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி, இப்போ தான் கடை ஆரம்பிச்சிருக்கேன், திடீர்னு 6 நாள் நான் இல்லைண்ணா, செல்வம் மேனேஜ் பண்ணிப்பான்னு நினச்சி நான் சொன்னேன். அவன் என்னடாண்ணா நான் ஒரு ஆளை எப்படிக்கா பார்ப்பேன்னா அவனும் பின்வாங்குறான், அதுதான் ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. செல்வம் சொல்கிறதெல்லாம் சரி, அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. அது அவர் அப்பா ஏதோ இந்த மாதிரி ஏதோ கடை வச்சுருந்துட்டு அவங்க தம்பியை நம்பி விட்டு போனாராம், அப்புறம் திரும்பி வரும்போது ரொம்ப லாஸ் ஆகி போயிடுச்சு, அதுக்கப்புறம் அவர் கடனை கட்டினாரு, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாரு பாண்டி. நான் வேற நகையை வேற அடகு வச்சுருக்கேன், அதுக்கு வட்டி கட்டணும், அது திருப்பணும், லாபமே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன், அதுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவர் இப்படியெல்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது பாண்டி அப்படிங்கிறாங்க. ஏய் நான் தான் சொல்கிறேன் இல்லடி, மாதம் நீ கடனே இல்லாமல் நீ ஓட்டுறதே பெரிய விஷயம், கை காசு போடாமல் நீ பார்த்துட்ருக்கல்ல, அதுவே நீ பண்ண அச்சீவ்மெண்ட்டு தான், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு மண்டையை போட்டுலாம் குழப்பிக்காத, அதெல்லாம் நல்லபடியாக உனக்கு ரன் பண்ணுவா, உனக்கு அந்த திறமை இருக்குது, நீ ஏன் தேவையில்லாமல் யோசிக்கிற அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்க டைம்லேயே பார்த்தா நிறைய அங்கே பேஷண்ட்டு போயிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. செல்வம் ஒரு ஆளால் கொடுக்க முடியல. அந்த நேரம் பார்த்து டாக்டர் அங்கிட்டு வராரு. வரும்போது இங்கே மெடிக்கல் ஷாப்பை பார்த்தா கும்பலாக நின்றுட்டுருக்காங்க. வந்த பேஷண்ட்டில் ஒரு 2-3 பேர் கும்பலாக இருக்குது, லேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2-3 பேர் திரும்பவும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் வானதி இங்கே பாண்டிக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க, சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கதை இங்கே அரவிந்த் நின்று பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுது, என்ன இந்த பொண்ணு எப்போ பாரு இவனும் வந்துகிட்டே இருக்கான், இவங்ககிட்ட நின்று பேசிகிட்டே இருக்குது, இங்கே வந்த பேஷண்ட்லாம் போயிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டு வானதி அப்படிங்கிறாங்க. ஸோ வானதியும் பாண்டியும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. வானதி பார்த்துட்டு சொல்லுங்கள் டாக்டர் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அங்கே பார்த்தீங்களா, பேஷண்ட் எவ்வளோ பேர் அங்கே ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க, உங்களை தாண்டி தான் 3 பேர் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மருந்து கூட வாங்காமல் போயிட்டுருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு நின்று கதை அடிச்சிட்ருக்கீங்க, அங்கே போய் வேலையை பார்க்க மாட்டிங்களா? எத்தனை பேஷண்ட் போயிட்டே இருக்காங்க பாருங்கள், இப்படியே இருந்தால் நீங்கள் எப்படி மெடிக்கல் நடத்துவீங்க, உங்களுக்கு எப்படி இதாகும்? நம்மளை நம்பி தானே வராங்க, ஒழுங்காக மருந்து கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு நீங்களாம் மெடிக்கல் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திடுறாரு. அப்படி வானதிக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. அச்சோ போயிட்டாங்களா, சாரி டாக்டர் நான் கவனிக்கல அப்படிங்கிறாங்க. எங்கே உங்கள் கவனம் தான் வேறு எங்கேயோ இருக்கே, வேலையில் கவனம் இருக்கணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஹார்ஷாக பேசின உடனே வானதிக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி பாண்டி நீ கிளம்பு, நான் அப்புறமா பேசுகிறேன், நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு வானதி இப்போ விறுவிறுன்னு உள்ளே போனோடனே இங்கே பாண்டிக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. அப்படி டாக்டரை ஒரு மாதிரி பார்க்குறாரு. டாக்டரும் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டு வேகமாக இந்த சைடு போக போகிறாரு. அப்போ பாண்டியுமே இந்த சைடு போயிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணா டாக்டரும் நின்றுட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன தப்பாக நடந்துருச்சு, அவள் என்ன உங்ககிட்ட வேலை பார்க்குறவன்னு நினச்சிங்களா? இந்த மெடிக்கல் ஷாப்பை நடத்துகிறதே அவள் தான், அவளுக்கு தெரியாதா? அவள் பேசிகிட்டு இருக்கதை வச்சுட்டு நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, நான் இப்போ தான் வந்தேன், என்னவோ பொழுதுக்கும் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி என்னவோ அப்படி பேசுகிறீங்க, அவள் முகமே அப்படி வச்சுட்டு போகிறாளே உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் என்னமோ அவளை ஏதோ இங்கே வேலை செய்கிறவ மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே யாரும் வேலை செய்கிறவங்க அப்படி இப்படிலாம் நினைக்கக்கூடாது. முதல்ல நம்ம ஒரு கடையை எடுத்து நடத்துகிறோன்னா அதுக்கு ஒரு பொறுப்பு வேணும். வந்த பேஷண்ட் எல்லாம் போயிட்டே இருக்காங்க, அதை பார்க்கல உங்ககிட்ட நின்று கதை அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் வேலை நேரத்தில் உங்களுக்கு தான் அறிவு வேணாமா? இவ்வளோ பேஷண்ட் நின்றுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த ஒரு பையனால் கொடுக்க முடியுமா? கூட நின்று வேலை பார்க்கணுன்னு இல்லாமல் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்களும் சொல்லாமல் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ நான் சொன்னதுக்கு ஏதோ தப்புங்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு இங்கே டாக்டரும் சொல்கிறாரு. ஆமாம் தப்பு தான், அவள் என்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நீ பேசாதான்னு சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்கே பாருங்கள், நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, நான் இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர், இங்கே என்னை நம்பி வர பேஷண்ட்டை இங்கே அந்த நான் சொல்கிற மருந்தெல்லாம் இருக்கும்னு நினச்சி தான் வராங்க, நானும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறேன், அந்த மருந்தை கூட அவங்களால கொடுக்க முடியலன்னா இவங்க இதுக்கு இங்கே மெடிக்கல் வச்சு நடத்தணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாண்டிக்கே ஒரு மாதிரி ஆகுது. அதெல்லாம் சரி, வேலை விஷயத்தில் அவள் ஏதோ வேலைக்காரி மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் தான் இந்த மெடிக்கல் ஷாப்புக்கே ஓனர், அவள் தான் எல்லாம் பார்த்துட்ருக்கா, ஏன் கூட பேசுகிறதுக்கு என்ன கதை அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் கதை அடிச்சிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ட்டு இங்கே பாண்டி கோவமாக கற்றுனோன்னே டாக்டருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆயிடுது. ஆமாம் நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ எதுக்கு சும்மா சும்மா இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாரு. என்னது சும்மா சும்மா வந்துட்டு போயிட்டுருக்கேனா, அவள் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அப்புறம் நான் வந்து அவளை பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்குவா அப்படிங்கிறாங்க. என்னது கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா, இது வரைக்கும் வானதி என்கிட்ட அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அவள் எதுக்கு முதல்ல உங்ககிட்ட சொல்லணும், இதெல்லாம் அவளோட பர்சனல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு இங்கே பாண்டி கேட்குறாரு. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி அங்கே பேசிட்டு நிற்கிறதா வானதி அங்கேருந்து பார்க்குறாங்க. ஐயோ பாண்டிக்கு ஏற்கனவே அந்த டாக்டரை பிடிக்காது, இவன் வேறு ஏதோ இப்படி பேசிகிட்டு இருக்கானே, என்ன நடக்குதோ தெரியலையே அப்படின்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பேஷண்ட் நிற்கிறதுனால அவங்களுக்கு மருந்து கொடுக்கணுமே, அதை தாண்டி போகவும் முடியாதேங்கிற மாதிரி இங்கே மருந்தை கொடுத்துக்கிட்டே அப்படியே வானதி வந்து அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒருத்தர் மாற்றி மாற்றி இப்படி பேசி கடைசியில் இப்போ டாக்டர் என்ன சொல்லிடுறாரு, வானதிக்கு வந்து மனசில் அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை, ஆஃப்டர் ஆல் ஒரு மெக்கானிக், நீ உன்னையே அவள் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பா, நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு, அவள் மனசு மாறுதா இல்லையான்னு பாரு, அவள் என்ன தான் கல்யாணம் பண்ணணும் அவள் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவா, அந்த மாதிரி தான் நடக்க போகுது, நாங்கள் 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கோம், அந்த மாதிரி தான் போக போகுது, நீ ஒரு மெக்கானிக்கோ உன்னை கல்யாணம் பண்ணணும்னு அவன் நினைப்பா, இது வரைக்கும் அவள் மனசில் அப்படி ஒரு
எண்ணம் இருந்திருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. எத்தனையோ வாட்டி உன்னை நான் பார்த்துருக்கேன். நீயும் அவகிட்ட நின்று பேசிகிட்டு இருந்திருக்க, வருவ போவ. அப்போல்லாம் இது வரைக்கும் இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் டாக்டர்னு என்கிட்ட அவள் சொன்னதே இல்லையே. ஏதோ வானதி பேசியிருக்கா என்கிட்ட, ஆனால் இதெல்லாம் என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. அப்படின்னா உன்னை எந்த இடத்துல அவள் வச்சுருக்காங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டிக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. வானதி ஏன் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆனாலும் இவன் வந்து ஒரு மாதிரி நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்றான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த பற்றிலாம் உனக்கு எதுவும் தேவையில்லை, அவள் வந்து உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது, நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு, வானதியை இப்போவே நான் ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா அப்படின்ட்டு, வானதி இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணா அங்கேருந்து செல்வம் நீ ஒரு நிமிஷம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து சொல்லுங்கள் டாக்டர் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் உங்களை என்ன தப்பாக பேசிட்டேன்? நீங்கள் இப்போ வேலை நேரத்தில் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, பேஷண்ட்லாம் போகிறாங்கன்னு உங்கள் நல்லதுக்காக தானே சொன்னேன். ஆனால் இவர் என்னவோ எதுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து பேசுகிறீங்க அப்படி இப்படின்லாம் ஏதோ பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. வானதிக்கு அப்படியே சுருன்னு ஏறுது. டக்குன்னு பார்த்துட்டு, என்ன பாண்டி எதுக்கு நீ டாக்டர்கிட்ட அப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. வானதி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத அப்படிங்கிறாங்க. என்ன வேணால் நடக்கட்டும், இப்போ டாக்டர் என்ன தப்பாக சொல்லிட்டாரு? என்னை நம்பி வராங்க பேஷண்ட் எல்லாமே, அவங்களுக்கு நான் தானே மாத்திரை கொடுக்கணும். நான் உங்ககிட்ட இந்த நேரத்தில் நின்று பேசினேன் பாரு, அது ஏன் தப்பு தான். நான் உன்னை ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, அதுவும் ஏன் தப்பு தான் அப்படிங்கிறாங்க. வானதி வேணாம், தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறாங்க. யார் இப்போ தேவையில்லாமல் பேசினா? நீ தான் இப்போ பேசிகிட்டு இருக்க, முதல்ல டாக்டர் கிட்ட சாரி கேளு அப்படிங்கிறாங்க. எது நான் சாரி கேட்கணுமா? நான் எதுக்கடி சாரி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. வேணாம் பாண்டி, நீ பேசினது தப்பு, நீ பேசினது அவருக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருந்தால் என்னை கூப்பிட்டு சொல்லுவார், அப்போது நீ எதோ தப்பாக பேசியிருக்கேன்னு தானே அர்த்தம், முதல்ல நீ டாக்டர் கிட்ட சாரி கேளு அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படியே ஒரு மாதிரி டாக்டரை பார்த்தோன்னே டாக்டர் அப்படியே ஒரு மாதிரி நமட்டு சிரிச்சிட்டு, பாத்தியாடா இப்போவே எப்படி சாம்பிள் காட்டினேன்னு அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே ஒரு மாதிரி பண்ணுறாரு. பாண்டிக்கு செம்ம கோவமாகுது. டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. பாண்டி நில்லு பாண்டி பாண்டி அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் பாண்டி விருன்னு போயிடுறாரு. எங்கள் டாக்டர் அப்படியே ஒரு மாதிரி அவரை வில்லத்தனமாக பார்த்துட்டு டக்குன்னு இங்கிட்டு வானதியை பார்த்துட்டு பாவமாக மூஞ்சி வச்சுட்டு இருக்கும்போது, ஐயோ சாரி டாக்டர், பாண்டி எப்பயுமே இப்படி தான், ஏதாவது கோவத்தில் பேசிடும், ஆனால் மனசில் எதையும் வச்சுக்காது டாக்டர், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் என்ன சொன்னதுனால பாண்டிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அப்படி சொல்லியிருப்பானோ என்னவோ அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் வானதி, அதுக்காக நான் எதுவும் உங்களை பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி என்னை கூப்பிட்டு வச்சு அவர் பேசிகிட்டு இருக்காரு, இதில் நல்லல வானதி, சொல்லி வச்சுருங்க அப்படின்ட்டு டாக்டர் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிடுறாரு. வானதிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இந்த பாண்டி ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியலையே. ஆரம்பத்திலேருந்து அவர் நல்லதாக ஒரு ஜோக் சொன்னாருன்னு சொன்னால் கூட அவனுக்கு பிடிக்காது. இப்போது இந்த டாக்டர்கிட்டையும் சண்டை போட்டானா போச்சு, இனிமேல் அவர் கோவப்பட்டாருன்னா என்னால் எப்படி இந்த மெடிக்கலை நடத்த முடியும், இந்த மெடிக்கலை வச்சு தான் நான் இன்னொரு மெடிக்கல் ஆரம்பிக்கணும் அப்படி இப்படின்னு நான் நிறைய கனவு கண்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் அவன் கெடுத்துருவான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இங்கே வானதி வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் டாக்டர் இந்த இடத்துல செம்மையாக ஒரு ப்ளே பண்ண போகிறாரு. இது எதுவுமே தெரியாமல் வானதி கடைசியில் பட்டு தான் திருந்த போகிறாங்க. கடைசியில் பாண்டிக்கும் வானதிக்கும் முட்டிட்டு மோதிட்டு வந்து நிற்கும்போது பட்டதுக்கு அப்புறம் தான் போயிட்டு என்னை மன்னிச்சிரு பாண்டி அப்படின்ட்டு போய் பாண்டிக்கிட்டே நிற்க போகிறாங்க. ஸோ பாண்டி அப்போ என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.